ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ் குமார் ஃப்ரம் விருதுநகர். லக்னத்தில் சூரியன், நம்ம லக்னத்தில் செவ்வாய் பார்த்துட்டோம், லக்னத்தில் புதன் பார்த்துட்டோம், லக்னத்தில் குரு பார்த்தாச்சு, லக்னத்தில் சனி பார்த்தாச்சு. இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. சரிங்களா? இப்ப லக்னத்தில் சூரியன், ஒருத்தருக்கு லக்னத்துல சூரியன் இருந்தா எந்த மாதிரி குணாதிசயங்களை பிரதிபலிப்பாங்க? நம்ம ஏற்கனவே நிறைய சூரியன் வலுத்தவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவும் இருக்கு. ஸோ அதே தான் அப்படியே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அப்படியே பொருந்தி வரும். பாவர்களோட தொடர்பு இல்லாத தனிச்ச சூரியன் லக்னத்துல உங்களுக்கு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆதிக்க குணம் இருக்கும். அடக்கி ஆளணும், எல்லோரும் எனக்கு கீழே இருக்கணும், தான் வைத்ததே சட்டம், நான் சொல்வதே சரி என்று அப்படி ஒரு மனோபாவத்தை உங்களுக்கு கொடுப்பார் சூரியன். சரிங்களா? எந்த லக்னமா இருந்தாலும் இப்ப கும்ப லக்னத்துல இருந்தாருன்னா நேர சிம்மத்தை பார்ப்பாரு, அப்பயும் அங்கேயும் பவர் ஆயிடுவாரு. மகரம் மட்டும்தான் கொஞ்சம் அவருக்கு, அப்பையும் கூட உத்தராயணம் தட்சிணாயனம் அந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா அவரு உத்தராயண புண்ணிய காலம் அந்த இதை ரீச் பண்ணி போயிட்டு இருப்பாரு. ஸோ நல்ல பவரா தான் இருப்பார் மகரம் கும்பத்துலயுமே கூட. பட் ஆனா பிடிக்காத வீடுங்கும் போது எரிச்சலா இருப்பாரு. சுக்கிரன் வீட்லயுமே கொஞ்சம் டிஸ்டர்ப்டு, ரிஷப வீட்டுல கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருப்பாரு. தன் வீட்டுக்கு ஆனா மறையாம இருப்பாருங்கும் போது அப்ப அங்கேயும் கூட ஓரளவு 50-50 சாய்ஸ். துலாம்ல நீசமா போயிடுவாரு. சரிங்களா? மற்றபடி அவர் எங்க இருந்தாலும் செவ்வாய் வீட்டுல பாத்தீங்கன்னா உச்சம், விருச்சிக வீட்டுல கொஞ்சம் அந்த காலச்சக்கரத்துக்கு எட்டுங்கும் போது அங்க கொஞ்சம் சில கெடுபலன்கள் இருக்கும், 50-50 சாய்ஸ்ல இருக்கும். தனுசு மீனம் தனது பிடித்த நண்பர் வீட்டுல அவர் இருப்பாரு. ஸோ அதனால அது அங்கேயும் அந்த அளவுக்கு பெரிய கெடுபலன்கள் கிடையாது. பிடிச்ச விடுங்கும் போது நல்ல மனநிலையிலே இருப்பாரு. புதன் அவருக்கு அதி நட்பு, மிதுனம் கன்னி. சரிங்களா? ஸோ அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாருங்கிறது அது அதுக்கப்புறம் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் வேரி ஆகும். சரிங்களா? லக்னத்துல சூரியன் இருந்தாருன்னா ஒரு மாதிரி மண்டை சூடு பிடிச்ச ஆளு, ஒரு மாதிரி ஹெட் வெயிட் அதிகமா இருக்கும், தான் தாங்கிற எண்ணம் அதிகமா மேலோங்கி இருக்கும். 1ஆம் நம்பரை ரொம்ப விரும்புவாங்க, கோதுமை பண்டங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? கண்ணாடி பொருட்கள் மேல ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதுல எல்லாம் அவங்களுக்கு அதீதமா அந்த என்ன எலக்ட்ரானிக்ஸ் கூட கிடையாது, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா மேல் வீட்டுல அதிகமா வசிக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சூரியன் லக்னத்துல இருக்கிறவங்க பாருங்க, சூரியன் பலமா ஜாதகத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மே வீடு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு தன்மை ஜாதகருக்கு இவர் கொடுக்கறத பார்க்க முடியுது லக்னத்துல சூரியன் இருக்கிறது. ஸோ ரொம்ப ஹாட் ஃபுட்டவே அதிகமா விரும்புவாங்க. அதாவது ஸ்பைசியான ஃபுட், ரொம்ப சூடா தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆறி போன உணவுகளை இவங்க அண்டவே மாட்டாங்க. அதாவது சிம்ம லக்னம், சிம்ம ராசி நீங்க கேட்டு பாருங்க, ஆறுன சாப்பாடை சாப்பிடவே மாட்டாங்க, மெயின் அந்த சூரியன் வலுத்தவங்க. ஸோ அதனால சூரியன் வலுவா இருக்காரு, உங்க ஜாதகத்துல லக்னத்தோட தொடர்பு கொண்டிருக்காரு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த ஆதிக்க குணத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டீர்கள் ஆனால் நிச்சயமா ஓரளவு எல்லாருக்கூடயும் ஒரு இணக்கமான சூழலை கொண்டு போகலாம். ரொம்ப தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கைவிட்டுட்டாலே சூரியன் ஆதிக்கம், அந்த சூரியன் லக்னத்துல இருக்கிறவங்க ஓரளவு நல்ல இணக்கமான சூழல் எல்லார்கிட்டையும் உண்டு பண்ண முடியும். எல்லாரையும் வழி நடத்தி போகிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். நல்லா பாசமா இருப்பாங்க, அதெல்லாம் குறை இருக்காது. மற்றபடி ஆனா இந்த தான் அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள மேலோங்கி இருக்கு.